Hello viewers. Welcome to Minute Mystery. இன்னைக்கு வீடியோல இந்தியால நிகழ்ந்த மிக கொடூரமான சில சம்பவங்களை தான் பார்க்க போறோம். கொடூரமான சம்பவங்கள் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ டார்க்கால இருக்காது. இது முழுக்க சோசியல் அவேர்னஸ்க்காகவே கிரியேட் பண்ணப்பட்ட வீடியோ. சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். கூட Facebook and WhatsApp பேஜ்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 2006 வருஷம் நொய்டால இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜான நித்தாரி அப்படின்ற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல மேக்ஸிமம் யார் வந்து வாழ்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடம்பெயர்ந்து வேலைக்காக போவாங்க பாத்தீங்கன்னா, அதாவது மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களும் கூலி வேலை பாக்குறவங்க தான் அங்க வாழவே செய்யறாங்க. சோ கூலி வேலைக்காக போறவங்க மேக்ஸிமம் வேலையில தானே கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, ஏன்னா வேலை பார்த்தா தானே சம்பளம். சோ அதனாலே அவங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவங்களோட டைம் வேலை பார்க்கறதுல தான் ஸ்பெண்ட் பண்ணவே செய்யறாங்க. சோ அதனாலே குழந்தைகளை பாக்குறதுக்கு பெருசா அவங்க கவனம் செலுத்தாம விட்டுறாங்க. இதனாலே அந்த வில்லேஜ்ல இருந்த குழந்தைகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க தனியா தான் விளையாண்டுட்டு தேடுறாங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல தான் ஒரு கொடூரமான சம்பவமும் நடக்குது. எஸ், ஃப்ரீக்வெண்டா அந்த வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் மர்மமான முறையில மறைந்து போறாங்க, அதாவது காணாமல் போறாங்க. அப்படி காணாமல் போனோடனே அந்த குழந்தையோட அம்மா அப்பா பதற்றத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனா போலீஸ் இதை பெருசா எடுத்துக்கிறாம, குழந்தைங்க தானே காணாம போயிட்டாங்க, விளையாண்டுட்டு இருப்பாங்க, எங்கேயாச்சும் வழி தவறி போயிருப்பாங்க, மறுபடியும் 2 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, அவங்களே வீடு திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கண்டுக்கிறாம விட்டுறாங்க. ஆனா இப்படி விட நாட்கள் போக போக காணாம போற குழந்தையோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. சோ அதுக்கப்புறம் தான் போலீஸே அலர்ட் ஆகி இதை நம்ம சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய கேஸா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கேஸை கையில எடுக்கிறாங்க. அதுக்காக கையில எடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக உடனே இந்த கேஸை துரிதமா விசாரிச்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. இப்படியே சில வருடங்கள் விசாரணையிலேயே ஓடுது. அப்படி ஓடுனதுக்கு அப்புறம் கடைசியா தான் அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு வீட்டு மேல உங்களுக்கு டவுட் வருது. அப்படி டவுட் வந்தோடனே அந்த வீட்டோட ஓனர் யாருன்னு கேட்கிறப்பதான் அவனோட பேரு மொனிந்தர் சிங் பந்தர் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கவனோட பேரு சுரீந்தர் கோலி அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்ச உடனே அந்த வீட்டை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ல கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்றப்பதான் அவங்களே இருளடைய வைக்கிற மாதிரி அங்க இருந்த ஒரு சாக்கடைக்குள்ள எக்கச்சக்கமான குழந்தையோட எலும்பு கூட கண்டுட்டுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அப்ப இவங்க தான் குற்றவாளிகளா இருப்பாங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேர்ல அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அடி நடிச்சு விசாரிக்கிறப்பதான் ஒரு கொடூரமான உண்மையை சொல்றானுங்க. அதுதான், நீங்க கண்டுபிடிச்ச இடத்தெல்லாம் சில எலும்பு கூடுகள் தான், இது மாதிரி எக்கச்சக்கமான குழந்தைகளை நாங்க கடத்தி கொலை பண்ணவும் செஞ்சிருக்கோம், இதுக்கு மேல கொடூரமான சில வேலைகளையும் நாங்க பார்த்திருக்கோம், அதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிருக்கானுங்க. அப்படி அவங்க ஓப்பனா சொன்னதை நாங்க இப்போ ஓப்பனா சொன்னோம் அப்படின்னா அது கைட்லைன் வயலேஷன்ஸ்ல வந்துரும். சோ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத வாட்ஸ்அப் பேஜ்ல நாங்க அப்டேட் பண்றோம். வாட்ஸ்அப் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அங்க போய் பாத்தீங்கன்னா அதுக்கான டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை கேட்ட உடனே போலீஸ் அவங்க 2 பேரையும் கூட்டி போய் கோர்ட்ல நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டின உடனே லோக்கல் கோர்ட்டே இதை கேட்டு ஸ்தம்பிச்சு போய் இவ்வளவு கொடூரமா இருக்கா, ஏன்னா இவங்களுக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மரண தண்டனையும் கொடுத்துடுறாங்க. ஆனா என்னத்தை தான் லோக்கல் கோர்ட்ல இவங்களுக்கு மரண தண்டனை கிடைத்தாலும் அடுத்த சில வருடங்கள்லயே இவங்க சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறப்ப இவங்களுக்கு எதிராக போதுமான ஆதாரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை விடுவிக்கவும் செஞ்சுட்டாங்க. இதுதான் கொடுமையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு கொடூரமா கொலை பண்ண இவங்க இப்ப நிரபராதியா சுத்திட்டு இருக்கானுங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு கதையை கேட்கிறப்ப இவங்க மேல நம்மளுக்கு உச்சக்கட்ட கோபம் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சராசரி மனிதனா நம்மளோட வாழ்க்கை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் உத்தரவாதம் இல்லாத ஒரு அன்சர்டினிட்டியான ஒரு விஷயம் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம வாழ்க்கை எவ்வளவுதான் சேஃப்டியா ப்ரொடெக்டிவா நம்ம கொண்டு போயிட்டு இருந்தாலும் எவனோ ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையை அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டும் போகலாம். இது எவன மாதிரி எவனாச்சும் ஒருத்தனால கூட நடக்கலாம், இல்லாட்டினா இயற்கையினால கூட ஏதாச்சும் நடக்கலாம். என்னங்கடா நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இதை நாங்க பயமுறுத்துறதுக்காக சொல்லல, நம்மளோட லைஃப்ல நம்ம தான் விழிப்புணர்வா இருந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றோம். ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணலாம் முடியாது. ஆனா சப்போஸ் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்மளால முடிவு பண்ணி பண்ண முடியும். இதை தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எஸ், நம்மளை நம்பி இருக்கிற நம்ம ஃபேமிலியை நம்ம ப்ரொடெக்டிவா பார்த்துக்கணும். ஃபியூச்சர்ல நம்ம இல்லாட்டி அவங்கள ப்ரொடெக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா அதற்கான சொல்யூஷனை நம்ம இப்பயே பண்ணி வச்சாதான் கரெக்டா இருக்கும். அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது பயத்தினால எடுக்கிற ஒரு விஷயம் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம ஃபேமிலியை ப்ரொடெக்டிவா வச்சுக்கணுன்றதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மென்ஷன் பண்றோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு நபர் எடுத்துக்காங்க. அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நபர். அவர் நம்பி தான் அவங்களோட ஃபேமிலியே இருக்கு அப்படின்னா சப்போஸ் அவர் எதிர்பார்த்த சுச்சுவேஷன்ல இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க ஃபேமிலிக்கு எமோஷனல் இழப்பை மட்டும் கிரியேட் பண்ணாது, ஃபினான்ஷியலா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் கிரியேட் பண்ணும். ஏன்னா அந்த சமயத்துல அவங்க ஃபினான்ஷியல் ரீதியா என்ன பண்ண போறாங்கன்றது தெரியாம வெளிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தள்ளப்படுவாங்க. அதுல இருந்து அவங்க மீண்டு வரது ஒரு மிகப்பெரிய சவாலாவும் இருக்கும். சோ இந்த மாதிரி நெக்கட்டான சூழ்நிலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ மறுபடியும் அந்த எக்ஸாம்பிளான நம்பருக்கு நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாருன்னா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் போட்டிருந்த அந்த டேர்ம் இன்சூரன்ஸ்க்கான அமௌண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது அப்படியே அவரோட ஃபேமிலிக்கு போகும். எக்ஸாம்பிளுக்கு அவர் 1 கோடி ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு வச்சுக்கோங்களேன், அந்த அமௌண்ட் அப்படியே அவரோட ஃபேமிலிக்கு போச்சுன்னா, அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு அமௌண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எமோஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு இருந்தாலுமே ஃபினான்ஷியல் ரீதியா ஒரு சின்ன ஃப்ரீடத்தை அவங்களுக்கு கொடுக்கும். அந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மறுபடியும் மீண்டெழுந்து வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை
கொடுக்கறதுனால தான் பாத்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயம் அப்படின்னு நாங்க மென்ஷன் பண்றோம். அதுக்காக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டா போதுமாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூடவே சேர்த்து இன்னொரு இன்சூரன்ஸும் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு கூடுதலா ஃபைனான்சியல் சப்போர்ட் தரும். அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். எஸ், இப்போ நம்ம வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸே பாத்தீங்கன்னா யாருக்கு எப்ப என்ன நோயை கொண்டு வரனே தெரியல. சோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிஷன் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால வர பில் அமௌண்ட்டை நம்ம பார்த்தாலே நம்ம தலை சுத்தி கீழே விழுந்துருவோம். அதுலயும் மெடிக்கல் எமர்ஜென்சி எல்லாம் வந்து ஐசியூல எல்லாம் அட்மிஷன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒட்டு மொத்தமா நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சிருந்த எல்லா அமௌண்ட்டும் ஒரே நிமிஷத்துல காலியாகிறது கூட வாய்ப்பு அதிகம். அப்படி ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபைனான்சியலா மறுபடியும் ரீஸ்டார்ட் தான் பண்ணி ஆகணும். அதாவது திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிச்சாகணும். அப்படி ஆரம்பிச்சு திரும்பவும் நம்ம நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு பல வருடங்கள் ஆகும். சோ இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள்லாம் நடக்காம தடுக்கிற ஒரு விஷயம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ். சோ இந்த மாதிரியான டைம்ல நம்மகிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெடிக்கல் எமர்ஜென்சியை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதை ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருந்தே எடுத்து பே பண்ணிக்கலாம். நம்மளும் நம்மளுடைய சேவிங்ஸ்ல கை வைக்காம ஃபைனான்சியலா ரீஸ்டார்ட் பண்ணாம ரெஸ்யூம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இப்பெல்லாம் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல உங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிஸ், பிரஷர், தைராய்டு, ஆஸ்துமா மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டே 1ல இருந்தே கவர் பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான பிளான்ஸும் வந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, நீங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆன அடுத்த செகண்ட்ல இருந்தே உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு பர்சனல் மேனேஜரை ஹையர் பண்ணி தந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் இப்ப இருக்கிற செம்மையான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இப்போ நம்ம பிரீமியம் அமௌண்ட் பே பண்றப்ப ஜிஎஸ்டி இல்லாம பே பண்ணிக்கலாம். சோ அதனாலேயே குறைஞ்ச அமௌண்ட்ல அளவுக்கு அதிகமான பெனிஃபிட் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாலிசி நம்மளால செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம பிரீமியம் அமௌண்ட் பே பண்றப்ப மொத்தமா கட்ட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதை மந்த்லி பிரிச்சு கம்மியான அமௌண்ட்டை கட்டியே நம்மளால டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். அதாவது நம்ம மந்த்லி 400 இருந்து 500 ரூபாய் கட்டுறது மூலமாவே லாக்ஸ்ல இருந்து க்ரோர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கவரேஜ் இருக்கிற பிளான்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். சோ இன்னும் என்ன வச்சுக்கிறீங்க, நம்ம லைஃபுக்கு ரொம்ப எசென்சியலா இருக்கக்கூடிய இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க போறது மூலமா உங்களுக்கு என்ன பிளான் வேணும் அப்படின்றத நீங்களே கம்பேர் பண்ணி பெர்ஃபெக்ட்டான பாலிசியை உங்களால எடுத்துக்க முடியும். இதுக்கு நம்ம லிங்க் நீங்க கிளிக் பண்ணி போறது மூலமா நீங்க எடுக்கிற இன்சூரன்ஸ் பாலிசிக்கு 15 ல இருந்து 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் நீங்க அனுபவிச்சுக்க முடியும். சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, லிங்க் கிளிக் பண்ணி உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட் இன்சிடென்ட்க்கு போலாம். அடுத்து நம்ம பார்க்க போற சம்பவம் இந்தியாவோட புராரி டெத் தான். இந்த ஒரு இன்சிடென்ட் நாங்க சொல்றதுக்கு முக்கியமான காரணமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய மென்டல் ஹெல்த் எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை நாங்க சொல்றோம். எஸ், ஜூலை 1 2018 டெல்லியில இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதுதான் புராரியில இருக்க ஒரு வீட்டுல உள்ள 11 பேர் மர்மமான முறையில இறந்து கிடக்காங்க அப்படின்றது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே போலீஸும் அந்த வீட்டுக்கு விரைந்து போறாங்க. அப்படி போனவங்க அந்த வீட்டுல பார்த்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே தலைகீழ புரட்டி போட்டுச்சு. எஸ், அந்த வீட்டுல இருந்த ஒட்டுமொத்த நபர்களும், அதாவது 11 நபர்களும் மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை இனிஷியலா பாக்குறப்ப போலீஸ் இது கொலையாதான் இருக்கும் அப்படின்னு தான் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. போக போக தான் இந்த கேஸே ரொம்ப வித்தியாசமான கேஸா இருக்கு அப்படின்றது போலீஸ்க்கே தெரிய வந்திருக்கு. ஏன்னா போலீஸ் ஆரம்பத்துல நினைச்ச மாதிரி இது கொலையாதான் இருக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமே அந்த ஒரு வீட்டுல கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா யாருமே அந்த வீட்டுக்கு வெளியில இருந்து வந்ததுக்கான தடயங்களே இல்ல. அதாவது ஃபோர்ஸ்டு என்ட்ரின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது கதை உடைச்சிட்டு வருது, ஜன்னலை உடைச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயங்கள் எதுவுமே அந்த வீட்டுல இல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் மேல அந்த வீட்டுல எந்தெந்த பொருட்கள் எங்கெங்க இருந்துச்சோ அந்தந்த இடத்துல அப்படியே ஆர்கனைஸ்டா தான் இருக்கவே செஞ்சிருக்கு. சப்போஸ் இது கொலையா இருந்துருச்சுன்னா அந்த வீடே ரொம்ப கேட்டிக்கா தானே இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாம அதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டா அந்த வீடே கம்ப்ளீட்டா ஆர்கனைஸ்டா இருந்திருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கு ஒரு மாதிரி டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா வெளியில இருந்து யாரும் வந்து இவங்களை கொன்ற மாதிரியும் தெரியல, இவங்களே இவங்களுக்குள்ள சண்டை போட்டு இறந்த மாதிரியும் தெரியல. அப்புறம் எப்படி தாண்டா இவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை இன்னும் கொஞ்சம் டீப்பரா கொண்டு போய் இந்த குடும்பத்தை பத்தி அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்படி விசாரிச்சு பாக்குறப்ப அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாருமே அந்த ஃபேமிலி ரொம்ப மரியாதைக்குரிய ஃபேமிலிங்க. அவங்க அக்கம் பக்கத்துல நடக்கிற எல்லா விசேஷங்களையும் வந்து கலந்துக்கவும் செய்வாங்க. அவங்க குடும்பம் பைனான்சியலாவும் ஸ்டேபிளா தான் இருந்துச்சு, சோசியலாவும் கனெக்ட் ஆகி தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தை பத்தி எல்லாருமே நல்ல விதமா தான் சொன்னாங்களே தவிர யாருமே எந்த விதமான குறையே சொல்லவே இல்ல. சோ இந்த விஷயங்களை கேட்டோன்னே போலீஸ்னால ஒண்ணுமே புரியவும் இல்ல. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு பெருசா எதிரிகளும் இல்ல, இதுக்கெல்லாம் மேல அந்த ஃபேமிலி ஃபைனான்சியலாவும் ஸ்டேபிளா தான் இருக்கு, சோசியலாவும் நல்லா தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஏன்டா ஒரே நாள் நைட்ல குடும்பத்துல இருக்க 11 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்துறாங்க. அப்படி தீவிரப்படுத்துறப்பதான் அந்த வீட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட 11 டைரிஸ் போலீஸ் கைப்பற்றவும் செய்யறாங்க. அதுவும் அந்த 11 டைரிஸும் பாத்தீங்கன்னா இந்த இறந்து போன 11 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்னாலே எழுதப்பட்ட டைரி. அந்த டைரிஸ் தான் பின்னாட்கள் இந்த கேஸே சால்வ் பண்ணவும் செஞ்சுச்சு. எஸ், அந்த டைரிஸ்ல அப்படி என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த 11 பேர் அவங்களுடைய ஒவ்வொரு
ஒவ்வொரு வாழ்நாட்களே என்னென்ன நடக்குது, அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கணும், அவங்க எதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலா எழுதி வச்சிருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த ஃபேமிலி ஒரே ஒரு விஷயத்த ஸ்ட்ரிக்டா பயங்கரமா ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுதான் பெரியவங்க எது சொன்னாலும் அதை கண்ணை மூடிட்டு கேள்வியே கேட்காம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது. இதுக்கெல்லாம் மேல அந்த 11 டைரிஸ்லயும் ஒன்னு சொன்னாப்ல ஒரே ஒரு ரிச்சுவல் மென்ஷன் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு ரிச்சுவல் தான் இந்த 11 பேர் உயிரை கொன்றதாவே பின்னாட்கள்ல போலீசால கண்டுபிடிக்கவும் பட்டுச்சு. அந்த ரிச்சுவலா என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு நபர் இறந்து போன தனது தந்தை வந்து பேசுறதாவே பேசியிருக்காப்ல. நம்ம குடும்ப தலைமுறையா நீண்ட ஆயுளையும் செல்வ வளங்களையும் பெற்று வாழணும்னா இந்த ஒரு ரிச்சுவலை பண்ணா போதும், அதை கண்டிப்பா நம்மளால பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர்கிட்ட அவங்க அப்பாவோட ஆன்மா வந்து சொன்னதா சொல்லியிருக்காரு. அப்படி இவர் சொன்னதை நம்பி அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாருமே அந்த ஒரு ரிச்சுவலை பண்ண ரெடியா இருந்திருக்காங்க. அப்படி ரெடியானதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ரிச்சுவலான தன்னுடைய வீரை தானே மாய்த்துக்கிற அந்த ஒரு விபரீத ரிச்சுவல்ல அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் இறங்கியிருக்காங்க. அப்படி இறங்கின அவங்கள கடைசி நேரத்துல தன்னுடைய தந்தையோட ஆன்மா வந்து காப்பாத்திரும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அவங்க எல்லாருமே இறங்கியிருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த ஒரு ரிச்சுவல்ல அந்த குடும்பத்துல இருந்த 11 பேரும் இறந்து போயிட்டாங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னே இந்த கேஸ் கொலையெல்லாம் கிடையாது, இது ரிச்சுவல் கான் ராங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணவும் செஞ்சுட்டாங்க. போலீஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேஸை மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க டீப்பா ஸ்டடி பண்ணவும் செஞ்சாங்க. அப்படி ஸ்டடி பண்ணதுல எக்கச்சக்கமான விஷயங்களை கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. அதுதான் இந்த குடும்பத்துல சேட் பிலீஃப் சிஸ்டம் அப்படின்ற ஒண்ணு இருந்திருக்கு. அதாவது இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இது உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பினார்னா அதை கேள்வியே கேட்காம மற்ற அனைவருமே இது உண்மைதான் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த ஒரு நபர் என்ன சொன்னாலும் அவரை எதிர்த்து கேள்வியே கேட்காம அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் மேல அந்த ஃபேமிலி பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனல் டிபெண்டன்ஸாவும் இருந்திருக்காங்க. சோ இந்த சில சைக்காலஜிக்கல் ரீசன் தான் அந்த ஃபேமிலியோட இறப்புக்கே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாட்கள்ல மெடிக்கல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் அறிவிக்கவும் செஞ்சாங்க. இந்த ஒரு சம்பவத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு விஷயத்துல நம்ம நம்பிக்கை வைக்கலாம், ஆனா அந்த நம்பிக்கை ரொம்ப தீவிரமா போய் மூட நம்பிக்கை ஆயிடக்கூடாது. அது மட்டும் கிடையாது, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்றாங்கன்னா அதுல எவ்வளவு தூரம் உண்மைத்தன்மை இருக்குன்னு ஆராய்ஞ்சும் பார்க்கணும். அவங்க சொல்ற விஷயங்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னா அதை எதிர்த்து நீங்க கேள்வியும் கேட்கணும். இந்த 2 விஷயங்களை பண்ணாதனாலதான் இந்த புராரி டெத் சம்பவமே நடக்கவும் செஞ்சிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து நம்ம பார்க்க போற ரொம்ப மோசமான சம்பவம் அப்படின்னா அந்த ஆர்சி தல்வார் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு கேஸ் இன்னைக்கு வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் அன்சால்வ்டு கேஸா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. 2008 வருஷம் மே மாசம் 16ஆம் தேதி காலை பொழுதுல பாத்தீங்கன்னா ஆர்சியோட பேரண்ட்ஸ் 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான சம்பவத்தை பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவும் செய்யறாங்க. அது வேற எதுவும் கிடையாது, எங்களோட 14 வயது பொண்ணு அவரோட பெட்ரூம்ல கொடூரமான முறையில இறந்து கிடக்கா அப்படின்றது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே போலீஸும் அவங்களோட வீட்டுக்கு வர்றாங்க. வரதோட மட்டும் இல்லாம விசாரணையும் இனிஷியேட் பண்றாங்க. அப்படி இனிஷியேட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்ப போலீஸ் சஸ்பெக்ட் பண்ண முதல் சந்தேகத்துக்குரிய நபர் யார் அப்படின்னா அவங்களோட வீட்டுல வேலை பார்த்த ஹேம்ராஜ் அப்படின்ற ஒரு நபர் தான். இவர் மேல சந்தேகம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு நாள்ல பார்த்தீங்கன்னா அவர் அங்க வரவே இல்லை, எங்க போனார்னு தெரியல. சோ அதனாலேயே அவர் தேடுற பணியில ரொம்ப தீவிரமா ஈடுபடுறாங்க. ஆனா என்னத்தை தான் தென்னாலும் அவர் எங்க போனார்ன்றதை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. அப்படியே அன்னைக்கு நாடு முடியுது. அடுத்த நாள் காலையும் வருது. அன்னைக்கு இடையில காலை பொழுதுல போலீஸ் யதார்த்தமா உங்களோட வீட்டோட மாடியில போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு ஏறி போறாங்க. அப்படி மாடியில போய் பாக்குறப்பதான் இவங்க முந்தின நாள் ஃபுல்லா தேடு அந்த வேலைக்காரர் இருக்காரு பாத்தீங்கன்னா அவரு அந்த டெர்ரஸ்ல இறந்து கிடக்கா. இத பார்த்தோன்னே போலீஸ் வேற லெவல்ல ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவர் தான் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டு தேடிட்டு இருந்த அந்த ஒரு நபர் இங்க இறந்து கிடக்காரு அப்படின்னா அப்ப அந்த பொண்ணை யாரா கொலை பண்ணிருப்பா, அதே நேரத்துல இவரை யாரா கொலை பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காம்ப்ளிகேட்டடான ஒரு கிரைம் பார்த்தா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே பிரசன்ட் மீடியாவும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அளவுக்கு அதிகமா இந்த கேஸ்ல காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதுவே போலீஸ் மேல அளவுக்கு அதிகமான பிரஷரையும் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க தான் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் 2 பேரை சஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த 2 பேர் வேற யாரும் கிடையாது, அவங்க தான் ஆர்சியோட பேரண்ட்ஸ் ஆனா அம்மா அப்பா. ஒன்ஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் இன்வெஸ்டிகேஷனும் பண்றாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல இருந்து சில தடயங்களை சேகரிக்கிறாங்க. சோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினப்ப அவங்களுக்கு எதிராக சில ஆதாரங்கள் இருந்ததுனாலே அவங்க 2 பேருக்குமே ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க. ஆனா என்னத்தை தான் ஆயுள் தண்டனை கொடுத்தாலே இவங்க அடுத்து ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணவும் செய்யறாங்க. அப்படி ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு எதிராக எந்த விதமான ஸ்ட்ராங்கான ஆதாரங்களும் இல்ல, சாட்சிகளும் இல்ல அப்படின்னு சொல்லி இவங்க அடுத்த 4 வருஷத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா 2017 வருஷம் ரிலீஸ் பண்ணியும் விட்டுறாங்க. ஆர்சியோட அம்மா அப்பாவோட இந்த ஒரு ரிலீஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த கேஸை இன்னமும் மிஸ்ட்ரியா மாத்தவே ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் ஆருசியை கொல்லல அப்படின்னா வேற யாருதான் ஆருசியை கொன்றது? அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் டேலயே சந்தேகப்பட்ட அந்த வேலைக்காரரை தேடுறதுன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா தேடின போலீஸ்காரங்க ஏன் அன்னைக்கு நாள்லயே வீட்டோட அந்த டெரேஸை போய் தேடாம விட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் கிரியேட் ஆகுது. இதுக்கெல்லாம் மேல அந்த வேலைக்காரரை கொன்றது யாருன்றது தெரியாத ஒரு மிஸ்ட்ரியா தான் தொடர்ந்துட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல இந்த கேஸை வேகமா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஆருசோட அம்மா அப்பாவை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் பண்ணாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகமும் இந்த இடத்துல கிரியேட் ஆகுது.
சோ அதனால இது நாள் வரைக்கும் இந்த ஆரிஸோட கேஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் அன்சால்வ்டு கிரைம் ஹிஸ்டரியா தான் இது நாள் வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இந்த ஒரு அன்சால்வ்டு கேஸை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா அதையும் நாங்க தனியா மேக் பண்றோம். சோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபேமிலியை செக்யூர் பண்றது ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்க ஏர்னிங் மெம்பரோட எசென்சியலான ரெஸ்பான்சிபிலிட்டி. சோ ஃபேமிலியோட ஃபியூச்சர்ல காம்ப்ரமைஸ்லாம் பண்ணாதீங்க. அதை பாதுகாக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.